ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான அருமையான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது சூடானதுக்கப்புறமா இப்போது 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, நட்சத்திர சோம்பு 1 எடுத்துருக்கிறேன், அப்புறமா 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் பொரியட்டும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்க்குறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறனால தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். நல்ல பெரிய சைஸ் பல்ல 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா 5லேருந்து 6 கூட எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சிக்கு மாற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பவுடரெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா பவுடரெல்லாம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன். தயிரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவு மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மஷ்ரூமோட மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா குக்கரை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. மஷ்ரூமில் நிறைய தண்ணி இருக்கும். இப்படி வேக வைக்கும் போது அதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்துடும். நான் ஒரு 1 கப் அளவு ஜீரக சம்பா ரைஸை ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அதை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நல்லா வெந்து அதில் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை நம்ம சேர்க்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். மற்ற பிரியாணி மாதிரி நம்ம 2 கப் தண்ணி சேர்த்தோன்னா மஷ்ரூம் பிரியாணி கொஞ்சம் குழஞ்சிடும். ஏன்னா மஷ்ரூமில் ஏற்கனவே தண்ணி நிறையா இருக்கும். அதனால 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். 3 விசிலுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் எல்லாம் நல்லா அதுவாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இப்போது நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக ப்ரெஷர் குக்கர்லேயே இந்த மாதிரி பிரியாணி பண்ணலாம். ஜீரக சம்பா ரைஸோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.